ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரயில்வே எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 150 டேஸ் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம நேம் வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஏன் வந்து இப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து ஸோ இந்த இந்த இப்போ ஜூலை இல்லைங்களா, ஜூலை மிட்டில் இருக்கிறோம். ஸோ இதுக்கு அப்புறம் வர்ற ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நேம் வச்சுருக்கிறோம், 150 டேஸ் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச்னு. குறிப்பிட்டு எந்த எக்ஸாமையும் பர்டிகுலராக சொல்லாமல் நம்ம வந்து அது ஒரு ஜென்ரலாகவே இருக்கும். சரிங்களா? ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால சரிங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம அடுத்து எதிர்பார்க்க போகிற எக்ஸாம்ஸ் வந்து குரூப் டி, அதுக்கப்புறம் என்டிபிசியோடைய அண்டர் கிராஜுவேட் லெவல், அதுக்கப்புறம் கிராஜுவேட் லெவலுடைய மெயின்ஸு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ 2 phases ஆஃப் சீரியஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 150 நாளை நம்ம வந்து 75 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 75 டேஸ்லேயும் எல்லா டாபிக், ரீசனிங், மேக்ஸ், ஜிகே எல்லாமே கவர் ஆகும். திருப்பி இன்னொரு 75 டேஸ்லேயும் அதே மாதிரியான இன்னொரு இது ரிப்பீட் ஆகும். சேம் மெட்டீரியல்ஸ் கிடையாது, பட் சேம் டாபிக்ஸ். சரிங்களா? ஸோ நான் அதை பற்றி நான் உங்களுக்கு ஷெடியூல் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப முக்கியமாக நான் வந்து சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து இதுதான். சரிங்களா? ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் ட்ரூலி டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மைண்டு. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேரால் வந்து கண்டினியூஸாக வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போகுது. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 1 வீக் ஃபாலோ பண்ணலாம் பரவாயில்ல, பட் அது அடுத்து மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் ட்ரூலி டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மைண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வீக்லி கொடுக்குற டார்கெட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும். சரிங்களா? நிறைய பேருக்கு ஸ்கோர்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு. அதை நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பர்சனலாகவே நான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேட்சும் இருக்க போகுது. ஸோ இது என்ன, இந்த 2 phases என்ன, அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரயில்வேக்காக என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ 6 months இதுக்கு பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ போன செப்டம்பரில் ஆரம்பித்தோம். ஸோ ரீசெண்டாக ஜூனில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 353 கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஆப்பில் பண்ணியிருந்தோம், ராவன் அகாடமி ஆப்பில். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லாவே சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து இது பண்ணி இந்த தடவை கொஞ்சம் இன்னும் பெட்டராக எக்யூப்டாக உள்ளே வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் நிறைய பேர் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு எக்ஸாம் டைம்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. நம்ம வீக்லி வந்து லைவ் வீடியோஸு, டவுட் செஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய போயிருந்தோம். நிறைய மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருந்தோம், நிறைய டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் இந்த 353 கண்டென்ட்டு. சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாருங்கள். 211 ஃபைல்ஸு, 98 டெஸ்ட்டு, 16 வீடியோஸு, அதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ்னு இந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 hours, 3 hours, 4 hours வீடியோ கூட இதில் இருக்குது. சரிங்களா? ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்சுக்காக லாஸ்ட் நேரத்தில் இது எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம். டு பி ஃப்ராங்க், ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் போக போக அப்படியே அந்த கிராஃப் வந்து ரொம்ப டவுன் ஆச்சு. சரிங்களா? அவங்களால வந்து இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டில் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியுமே நிறைய பேர் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாங்க CBT 1ல். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க நிறைய பேர் திருப்பி எப்போ அடுத்த பேட்ச்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, உண்மையாக சொல்லணுன்னா. சரிங்களா? ஸோ பொறுமையாக இந்த தடவை வந்து போன தடவைலாம் வந்து ஃபுல் ஷெடியூல் நம்ம கொடுக்கல. பட் இந்த தடவை உங்களுக்கு கம்ப்ளீட்லி இந்த 150 நாள் என்ன மாதிரி போக போகுதுன்னு உங்களுக்கு கிளியர் பிக்சர் இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேர் நம்ம ப்ராக்டிஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, பட் அந்த ஷெடியூலை வச்சு நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அது உங்களுடைய ஏன்னா அந்த ஷெடியூலை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்லேயும் வச்சுருக்கிறோம். பட் இதை ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரிப்பரேஷன் இருக்கும். வீக்லி தெளிவாக உங்களுக்கு இதுதான் நம்ம பண்ணுறோங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வீக்லி லைவ் செஷன்ஸ் இருக்கும்போது உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ப்ராக்டிஸ் பேட்சை 150 டேஸ் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நேம் கொடுத்துருக்குறோம். இதை நம்ம மேக்ஸிமம் இப்போ RRB குரூப் டி, அதுக்கப்புறம் என்டிபிசியோடைய அடுத்த லெவல் என்னென்ன இருக்கோ, யூஜி லெவலோட எக்ஸாம் இல்லை அது குயிக்காக வந்தாலும், பட் அதுக்குள்ளே என்ன நீங்கள் பண்ண முடியுமோ இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல் கேரண்டியாக சொல்ல மாட்டேன், யூஜிக்குள்ளே நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுவோம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த 150 டேஸுமே வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் எக்ஸாம் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த கேப்பில் வேறு என்ன இதே சிமிலர் பேட்டர்னில் இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு.
இதில் முக்கியமாக என்ன இருக்க போகுது அப்படின்னா 150 டேஸ் வந்து நீங்கள் ஆக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த டைவர்ஷனும் வேண்டாம். எப்படி ஷெடியூல் பண்ணணும், என்ன மெட்டீரியல் படிக்கணும், என்ன புக்கு வாங்கணும், எதுவுமே தேவையில்ல. நம்ம என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை படித்தாலே நீங்கள் போதும். டெஸ்ட்டுமே வந்து கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ வீக்லி இப்போதைக்கு வந்து வீக்லி ஒரு டெஸ்ட்டு தான். நம்ம 5 நாளாக கொடுக்குற மெட்டீரியலில் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் வீக்லி, உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போதைக்கு இப்படி தான் போகும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த இந்த ஷெடியூல் நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் உங்களுக்கு ஷெடியூலை நான் காட்டுறேன். அதில் வந்து ஒரு 5 வாரத்துக்கு ஒரு வாரம் நம்ம வந்து ரிவிஷன் டைம் மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா? 5 வாரத்துக்கு ஒரு வாரம் தான் ரிவிஷன் டைம் மாதிரி வச்சுருக்கோம். அதில் வந்து சம்டைம்ஸ் ஏதாவது நமக்கு வந்து மார்க் டெஸ்ட் கொடுக்கணும், எக்ஸாம் கிட்ட வருது, அது ரிலேட்டடாக மார்க் டெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அது எக்ஸாமை பொறுத்து. அதே மாதிரி மேக்ஸு, ஜிஎஸ்ஸு ஏற்கனவே லாஸ்ட் டைம் சேர்ந்தவங்களுக்கே தெரியும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை இன்னும் பெட்டர் எக்யூப்டாக, இன்னும் பெட்டர் கண்டென்ட்டோடு தான் நம்ம இருக்கிறோம், கொஞ்சம் குவாலிட்டியாகவே. சரிங்களா? நீங்கள் வந்து நம்ம ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறோம் அந்த ஆப்பில். கண்டென்ட்ஸ்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வீக்லி லைவ் கிளாஸஸ் கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 லைவ் கிளாஸ் போகும் மேக்ஸுக்கு. ரீசனிங்க்கு வந்து அது வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரீசனிங் வந்து டிபெண்ட்ஸ் தான். ஜிகேக்கு லைவ் கிளாஸ்லாம் இருக்கவே இருக்காது. அது வந்து நான் வந்து அஷ்யூர் பண்ணவே மாட்டேன். ஜிகேக்கும் லைவ் கிளாஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு கிடையாது. சரிங்களா? மேக்ஸுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும், ரீசனிங்க்கு லைவ் கிளாஸ் இருக்கும், ஜிகேக்கு இருக்காது. ஜிகேக்கு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், நீங்கள் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ எப்படி ஜாயின் பண்ணலாம் இந்த பேட்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும், ரயில்வே 150 டேஸ் ரயில்வே ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பிடிஎஃப் ப்ராக்டிஸ் பேட்ச். வீக்லி பிடிஎஃப் கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃப்லேருந்து சண்டே ஒரு டெஸ்ட்டு வைப்போம். அது மாதிரி வீக்லி லைவ் செஷன் மேக்ஸுக்கு இருக்கும். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த 150வே வந்து 75 டேஸாக நம்ம பிரிக்கிறோம். நடுவில் யாராச்சும் திடீர்னு ஜாயின் பண்ணி நான் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலையே அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, 2வது ஃபேஸில் இருக்கிற மற்ற டாபிக்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணியிருக்கிறோம். அதேமாரி மெட்டீரியல்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இன்னும் பெட்டர் எக்யூப்டாக இருக்கும், பெட்டர் கண்டென்ட் நல்லாவும் இருக்கும். சரிங்களா? வீக்லி ஃபுல் மார்க்ஸ் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வீக்லி ஃபுல் மார்க் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதுமாரி இதோட ப்ரைஸ் வந்து 499 நாங்கள் வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வந்து என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கவங்களுக்காக 50% ஆஃபர்லேயும் நம்ம வச்சுருக்கிறோம். ஆல்ரெடி நான் கூப்பன் கோட் ஜென்ரேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு மெசேஜும் ரிசீவ் ஆகிருக்கும் உங்கள் ஆப்பில். ஸோ அதோட கோடு வந்து என்டிபிசி PB50 நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாதி அமௌண்ட்டு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50% ஆஃபர். சரிங்களா? ஏற்கனவே என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்தவங்களுக்கு மட்டும். இப்போ உங்கள் நம்பர் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் நம்பரை அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் நம்பர் தான் அவங்க லாகின்ல இருக்கும். ஏதாவது லாகின் இஷ்யூனாலும் நான் வந்து உங்கள் நம்பரை தான் நான் வந்து, அதாவது என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கவங்கள தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா? நியர்லி நமக்கு என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் நமக்கு வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராக்டிஸ் பேட்சை. இப்போ இது உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 ஃபைல்ஸு 2 டெஸ்ட்டு கூட சும்மா கொடுத்துருக்குறேன். நீங்கள் சும்மா கூட அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இது ஆட் ஆகும், இந்த வார்ம் அப் கண்டென்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். நான் வந்து இப்போதைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்குதுன்னு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல் ஷெட்யூலோட பிடிஎஃப்புமே உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் பேட்ச்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஷெட்யூல் மாதிரி ஒன்று இருந்தால் போதும், அதை வச்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பிகாஸ் இதுவே நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேர் வந்து ஷெட்யூல் மட்டும் கொடுங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே, தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸ் உள்ளே போய் பார்த்தாலே இந்த பிடிஎஃப் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதேமாரி வார்ம்அப்புக்குள்ளே கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபைல்ஸு. ஸோ பாலிட்டிக்கு ஒரு ஃபைல்ஸ் கொடுத்துருக்குறோம். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது இது வரைக்கும் ரயில்வேல கேட்ட ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷில் இருக்கும், இது வந்து தமிழில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபிசிக்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? உண்மையாக சொல்ல போனோம்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பினாக்கிள் YCT இருக்குல்ல, YCT மாதிரியான மெட்டீரியல்லேருந்து எடுத்தது தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து சம்ஸை மட்டும் தனியாக எடுத்து அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் போட்டிருக்கிறோம்.
அதேமாதிரி பயாலஜி அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வீக்லி பிடிஎஃப்பில் ஆட் ஆகும். இப்போதைக்கு வார்ம் அப்புக்கு சும்மா உங்களுக்காக இதை நான் டெமோ காமிக்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து அப்கமிங் மெட்டீரியல்ஸுமே இருக்கும். சரிங்களா? ஸோ டிஜிட்டல் சம் சும்மா நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு சின்ன பிடிஎஃப் இருக்குது. அதுமாரி பயாலஜி ஃபுல் ஒன்லைனர் இருக்கும். அதில் ஒரு கொஷின்னு அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதுவே வந்து மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 400 பேஜஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் அதே கண்டென்ட் தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் கண்டென்ட் இந்த வாட்டி இன்னும் மச் பெட்டராக இருக்கும் என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சை விட. அதுக்கப்புறம் மேக்ஸ் ரீசனிங்க்கு கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருக்கோம் வார்ம் அப்பில். ஸோ 2 டெஸ்ட்டு வேறு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பயாலஜிலேருந்து ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் இந்த ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டெஸ்ட்டு. சும்மா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். இது வந்து சும்மா சாம்பிள் தான். இது போக இன்னும் ஆட் ஆகும். வார்ம் அப்புக்கே இன்னும் நான் கொஞ்சம் 2 நாளில் ஆட் பண்ணிடுவேன். பிகாஸ் வார்ம் அப் ஷெட்யூலே வந்து 14th அன்றைக்கி தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேட்சை வந்து 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கிடலாம். ஒன்று வார்ம் அப்பு 14th ஜூலைலேருந்து 3rd ஆகஸ்ட் வரைக்கும். இந்த டைமில் ஒரு சில நீங்கள் வந்து சும்மா இதெல்லாம் படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் தர்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரியல் இதே வந்து ஃபேஸ் 1 4th ஆகஸ்ட்லேருந்து 12th அக்டோபர். நான் சொன்னேன் இல்லையா 75 நம்ம பிரிக்கணும் அப்படின்ட்டு. அதில் வந்து ஃபேஸ் 1 இது தான். இது வந்து ஃபேஸ் 2. சரிங்களா? 13th அக்டோபர்லேருந்து 21st டிசம்பர். நான் எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த குரூப் டி எக்ஸாமும் ரயில்வே யூஜி லெவலோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு கிராஜுவேட் லெவலோடைய மெயின்ஸ் இது எல்லாமே இந்த டிசம்பருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறேன். ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வீக்லி வந்து ஏதோ ஒரு டாபிக் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் இருக்கும். சரிங்களா? முடிந்த அளவு கம்ப்ளீட்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டச்லேயே இருப்பீங்க. அடுத்து இந்த ஷெடியூலை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்க போகுது. ஸோ 14th ஜூலைலேருந்து 3rd ஆகஸ்ட் வரைக்கும் வார்ம் அப்புன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வார்ம் அப் மெட்டீரியல்ஸு. நீங்கள் வந்து இந்த 2 வீக்ஸ் வந்து சும்மா இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை படிச்சுட்ருங்க அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் நம்ம டெஸ்ட்டுமே நம்ம கொடுப்போம். சரிங்களா? நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறவங்க வந்து இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து நமக்கு 4th ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கும். அதுதான் வீக் 1. ஸோ அதில் நம்ம வந்து ரீசனிங்க்கு ஒரு நாள், அதாவது இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சண்டே நைட்டு கொடுத்துருவோம். ஸோ ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே. சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்குறோம். லாஸ்ட் 2 நாள் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ். மேக்ஸுமே வந்து ஒரு அரித்மெட்டிக் டாப்பிக்கு, ஒரு அட்வான்ஸ் டாப்பிக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சண்டே நைட்டே வந்துடும். நீங்கள் வந்து இந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று படிச்சுட்டே இருங்க. இதெல்லாம் சேர்த்து சண்டே ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு வச்சுரும். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் அது இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரே வீக்கில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துடலாம். ஓகே? ஸோ ரீசனிங் பார்த்துடலாம், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் கண்டென்ட்லாம் நான் இப்போவே சொல்லிட்டேன். YCT மெட்டீரியல் தான் வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் படிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அது போக அது PYQக்காக அதை சொல்கிறேன். அது போக தியரிக்குமே சில PDF நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? ரைட்டு. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அதே மாதிரி மேக்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் அல்ஜிப்ரா கொடுத்துருக்குறோம் இல்லையா வீக் 1. அடுத்து வீக் 2 பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. அதாவது ஒரு ட்ரிக்னாமெட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரித்மெட்டிக் டாபிக் இருக்கும். எல்லா டாப்பிக்குமே இருக்கும். நீங்கள் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே நீங்கள் லைவ் செஷன்ஸில் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வீக்லி வந்து 2 லைவ் மேக்ஸுக்காக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே கூட போகலாம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். போன தடவைலாம் வந்து நடுவில் தான் இருந்துச்சு. இந்த தடவைலாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு லைவ் இருக்கும். ஓகேங்களா? இஃப் பாசிபிள் வேதிக் மேக்ஸ் கூட இந்த வார்ம் அப்பில் ஒரு லைவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். வேதிக் மேக்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு லைவ் வீடியோ வந்து இந்த இதில் இருக்கும் ப்ராக்டிஸ் பேட்சில் இந்த வார்ம் அப் டைமில். ஓகே? ரைட். அடுத்து ஸோ ஃபேஸ் 2. நீங்கள் ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா 13th அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன கதை அப்படின்னா, ஃபேஸ் 1 எப்படி இந்த அனாலஜி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் தியரி, ஃபேமஸ் பர்சனாலிட்டி, பர்சன்டேஜ், அல்ஜிப்ரான்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படியே இருக்கும். ஃபேஸ் 2லையும் அகெயின் அந்த ஷெட்யூல் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஃபேஸ் 2 அக்டோபர்லேருந்து. ஒய் மீன்ஸ் இப்போ அந்த டைமில் வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து ஷெட்யூல் ஆக்கலாம். இந்த ஃபேஸ் 1 முடியும் போது நீங்கள் எல்லா டாப்பிக்குமே டச் பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ் 2 வரும்போது அகெயின் இது ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும். அகெயின் எல்லா டாப்பிக்கும் மறுபடியும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் உள்ள ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்குமே வந்து அது கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். 2 ஃபேஸ்லேயுமே வந்து எல்லா டாப்பிக்குமே 2 தடவை நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுமாரி 5 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் டைம் கொடுத்துருவோம்.
கண்டிப்பாக ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும். நம்ம பாட்டுக்கு ரொம்ப டைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான். ஒருவேளை வந்து இதே டைமில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்குது, அங்கே அண்டர் கிராஜுவேட் லெவல் வருது, இல்லை கிராஜுவேட்டோட மெயின்ஸ் வருதுன்னா இந்த டைமில் அதுக்கான மார்க் டெஸ்ட்டை நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த ரிவிஷன் டைமை வந்து நம்ம ஒரு பேக்கப் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த டைமில் ஃபுல் மார்க் கூட நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் 2. லாஸ்ட்டு முடிக்கும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க் கூட நிறையா முடிச்சிருவோம். டிசம்பர் 31 வந்து நம்ம முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிரும். இந்த ஷெடியூல் வந்து ஆப்பில் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொன்னது இதுதான், அந்த ஷெடியூல் மேபி சேஞ்ச் ஆஸ் பர் த ரெக்யூர்மெண்ட் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம் டேட்ஸ். ஏதாவது ஒன்று தேவைப்படுது, ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் நடுவில் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஒரு மைனர் சேஞ்ச் இந்த ஷெடியூலில் நடக்கலாம். சரிங்களா? இது அப்படியே டிட்டோவாக 90% டிட்டோவாக போயிடும். பட் ஒரு சில ஏன்னா நம்ம என்டிபிசி ப்ராக்டிஸ் பேஜ்லேயே நம்ம என்ன கொடுத்தோம், அந்த டைமிங்கு அதெல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். இந்த டைமில் அது கொடுத்துரும் அப்படின்னா கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் அது போயிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஷெடியூல் வந்து சேஞ்ச் ஆகலாம் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம்ஸ். ஓகே, அதே மாதிரி அட்லீஸ்ட் 2 லைவ் செஷன்ஸ் ஃபார் மேக்ஸு, ரீசனிங்குமே வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறத பொறுத்து தான். சரிங்களா? அதை நான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன். ஜிகேக்கு லைவ் செஷன் இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இருக்காது. நான் இருக்காதுன்னே சொல்லிடுறேன். ஒருவேளை இருந்தால் நல்லது, பட் நான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாமல் போயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நான் இப்போதைக்கு ஜிகேக்கு லைவ்லாம் கிடையாது. நாங்கள் என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அது நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ரைட், இதுதான் வந்து ஷெடியூல் முழுக்க. இந்த ஷெடியூலை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு குவெரிஸ் இருக்குது, இது ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வந்து ரயில்வேஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஷெடியூல் வேணும், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும், டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேட்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில் இருந்தவங்ககிட்டையும் நீங்கள் பேசி பாருங்கள், அவங்களோட ரிவ்யூவை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த 150 டேஸில் எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் எக்யூப்டாக இருக்கலாம். ஸோ ரயில்வேஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாபில் நீங்கள் போகிறதுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட், என்னுடைய விஷஸ். ஓகே, தேங்க்யூ அண்ட் see you.